வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் ரேடியோ கம்பெனி கேபிட்டல் பிராண்ட் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 12 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய சின்ன ஆடியோ சாம்பிள் டெஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய பாக்ஸ் பேக்கிங். ஸோ இந்த 12 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 100 வாட் வேரியண்ட், அதாவது அதனுடைய மாடல் நம்பர் F-300/100 100 வாட் வேரியண்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 200 வாட் மாடல் F-300/200 அப்படிங்கிற இந்த மாடல். இது வந்து 8 ohms இம்பிடன்ஸ் கொண்டது. இந்த கேபிட்டல் ரேடியோ கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு இந்திய தயாரிப்பு, நல்ல குவாலிட்டியான தயாரிப்பு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அகுஜா கேபிட்டல் இது 2 மட்டும்தான் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அவ்வளோ தரமான பப்ளிக் அட்ரஸ் ஆடியோ சிஸ்டத்துக்கான தயாரிப்புகள் இது எல்லாமே. ஸோ இதில் ஒன்று தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய பாக்ஸ் பேக்கிங். ஒரு 12 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால நல்லாவே வெயிட்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் இவ்வளோக்கு பெருசாகவும் இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். நல்ல கெட்டியான ஹெவியான காட்டன் பாக்ஸ் தான் கம்பெனி பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், ப்ரைஸ் ரேஞ்ச். இதனுடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 2175 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லை, அதை விட கம்மியான பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதனுடைய சரியான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். விலை அப்பப்போ மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் மாறும். அப்படிங்கிறதுனால தான் வீடியோவில் நேரடியாக விலை சொல்ல முடியல. வாட்ஸ்அப் கேட்டலாகில் அப்பப்போ என்னென்ன பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அதை நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கள். நல்ல நீட்டான பெர்ஃபெக்டான பிராண்டட் பேக்கிங் தான். ஒரு பிளாஸ்டிக் பேக் கவரில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கவர் போட்டு நீட்டாக சேஃபாக தான் இருக்குது. ஒரு கையில் ஹோல்டு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஹெவியான ஒரு ஸ்பீக்கரு. ஏன்னா 12 இன்ச்சில் கிட்டத்தட்ட நம்ம சப்வூஃபர் மாதிரி இருக்கும். ஸோ இதே கேபிட்டல் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு, அதுக்கு வந்து 12 இன்ச்சு சப்வூஃபர் கூட இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்துக்கு உரித்தான ஒரு தோற்றம். டஸ்ட் கேபுக்கு மேலே, அதாவது டியூவல் கோன், இங்கே ஒரு கோன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கோன் இருக்குது. டஸ்ட் கேப் பாருங்கள் எப்படி ஒரு கத்தி மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. பேஸ்டிங் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். அதற்கடுத்து பேக் சைடு ஃப்ரேம் பாருங்கள். ஃப்ரேம்லையும் கேபிட்டல் ரேடியோ அண்ட் கோயில் இண்டியான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு, கேபிட்டல் ரேடியோ கம்பெனி இந்தியா. ஸோ ஃப்ரேமில் பிராண்டிங் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேக்னெட்டு, 200 வாட்டு. ஸ்பைடர் பாருங்கள், நல்ல பர்ஃபெக்ட் பேஸ்டிங், அதுதான் பிராண்டு. ஸோ ஸ்பைடரே கொஞ்சம் தூக்கி வச்சு தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு டிசைன் இது. ஏன்னா வாட்டேஜ் ஜாஸ்தி. டெர்மல் லீட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் சைடில் வச்சு பார்த்துருவோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இங்கே இருக்கக்கூடியது இந்த ரெட் கலர் பெயிண்ட் போட்டிருக்கிறது பாசிட்டிவ் டெர்மினல், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது நெகட்டிவ் டெர்மினல். ஹெவி மேக்னெட்லேயும் பிராண்ட் நேமு, அதுக்கடுத்து மாடல் நம்பர், வாட்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா RMS வாட்ஸு 200 வாட்டு, ஆனால் 400 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. RMS வந்து 200 வாட், RMS 8 ohms தான். பப்ளிக் அட்ரஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 8 ohms இம்பிடன்ஸ் கொண்டதாக தான் இருக்கும், 4 ohmஸாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு 4 ohms வேணும்னா 2 ஸ்பீக்கரை வாங்கி பேரல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு 4 ohms ஆகிடும். ஸோ மேக்னெட்டினுடைய டயா அண்ட் திக்னஸ் பார்க்கலாம். மேக்னெட்டினுடைய டயா ஆல்மோஸ்ட் 158 mm இருக்குது. எஸ், 158 mm. சாரி, இன்னும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கிறேன், அதுதான் கரெக்ட். 159, ஓகே, 160 mm டயா. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிறது ஹெவியாக தான் இருக்குது.
டயா வந்து பார்த்தீங்கன்னா 20 mm திக்னஸ் இருக்குது, 160 mm டயா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் 20 mm திக்கில் 160 mm டயாவில் இருக்குது. நல்ல ஹெவி. ஸோ ஒரு பப்ளிக் அட்ரஸ் ஆடியோ சிஸ்டத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு அதில் ஒரு பாக்ஸுக்கு 4 ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. அதாவது 412 பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 12 இன்ச் ஸ்பீக்கர் கொண்ட அந்த பாக்ஸ் தான் 412 பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட் 2 ஸ்பீக்கரையும் உங்களுக்கு சீரீஸ் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் 2 ஸ்பீக்கரையும் சீரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 செட்டப்பையும் அப்படியே பேரல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக 8 ohms இம்பிடன்ஸில் அது உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷன், சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் ஆனால் டிலே ஆகிட்டே போகுது. கூடிய விரைவில் அந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சின்ன சாம்பிள் டெமோ உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நல்ல ஹெவியான ஒரு பாக்ஸு. ஸோ அதில் தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பீக்கரை நான் இதை வச்சு ரெடி பண்ணணுங்கிறதுக்காக தான் வாங்கினேன் இந்த பாக்ஸு. ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப ஹெவியான ஒரு பாக்ஸ் தான். USB driver mode. ஸோ ஒரு ஹெவியான பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டீப் ஆடியோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஹெவி டீப்பு. ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் இந்த அளவுக்கு வாட்டேஜ் இருக்குங்கிறது அருமை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதனுடைய குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இன்னொரு வித்தியாசமான குவாலிட்டியான ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.